வணக்கம் தோழர். ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த கடந்த 2 நாளாக பார்த்தோன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா வடக்கு நந்தா பாதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி உண்மையே முழு ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவன் ஒரு இந்திக்கார அப்படின்றதுக்காக ஒரு வேட்டராக வந்து பார்க்கல. உண்மையே பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டவனுக்காக ஒட்டுமொத்த மக்களும் வந்து நின்று வந்து அவனுக்கு கண்டிப்பாக பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் இதுதான் தமிழ்நாட்டோட. ஏன்னா அதை தாண்டி பார்த்தோன்னா உழைக்க வந்தவன், அவன் அங்கேருந்து வேலைக்கு வந்தவன், காசு கேட்க வந்தவன் அப்படின்றத தாண்டி இந்த நகரம், இந்த மெட்ரோ, இந்த நகரெல்லாம் பார்த்தோன்னா உருவாக்குறதுக்கு பெரும் பங்கு இருக்கு அவங்க. ஏன்னா அவனோட வந்து உழைப்பு வந்து காலத்துக்கும் பேசும். ஏன்னா அந்த முறையில் தான் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களும் பார்த்தோன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் இதில் பேச வேண்டியது இருக்குது. இந்த இடையில பார்த்தோன்னா சாதி வைன்ஸ் எல்லாம் அதுல வந்து கம்பு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பயே நினைச்சேன் தமிழ்நாட்டுல தான் சின்னதா செஞ்சா கூட இதை எப்படி அரசியலா மாத்துறது, இது எப்படி சாதி வன்மம், இது எப்படி மொழி வாரியா பிரிக்கிறதுன்னு பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா நிறைய சாதி வைன்ஸ் கமெண்ட்ஸ் போஸ்ட்லாம் போய் பார்த்தோன்னா இந்த சம்பவத்தை வந்து நம்ம நூல் பிடிச்ச மாரி பார்க்கணும். நூல் பிடிச்சு போய் பார்த்தா பின்னாடி யாருன்னு பார்த்தோன்னா புள்ளிங்கோ அப்படின்னாங்க. புள்ளிங்கோ கலாச்சாரம் அப்படின்னு புள்ளிங்கோ கலாச்சாரம். அதுக்கப்புறம் பின்னாடி யாரான்னு பார்த்தோன்னா விசிகா அப்படின்றாங்க. அடிச்சு விட வேண்டியதான். அதுக்கப்புறம் புள்ளிங்க பிடிச்சு பார்த்தோன்னா சேரி மக்கள் அப்படின்றாங்க. அதாவது தவறுன்றது தவறுதான் தோணுது. அது எங்க நடந்தாலும் தவறு தான். மயிலாப்பூர்ல அவாக்கள் வாழ்ற நடந்தாலும் தவறு தான். மதுரையில சாதியில எவ்வளோ ஒருத்தன் வெட்டி சாகடிச்சாலும் தவறு தான். ஸோ இந்த பகுதியில வந்து நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அதே மாதிரி அந்த பகுதியிலும் பார்த்தோன்னா நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அதுக்காக ஒட்டுமொத்த பகுதியே பார்த்தா இவன் அப்படிதான் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துறது தெரியுமா? அந்த அடையாளப்படுத்துற வேலை தான் இப்போ தொடர்ந்து பண்றாங்க. சமூக வலைதளம் நீங்க வந்து பார்க்கலாம். ஆமா சார், நம்மளோட தத்துவ மேதை பாரிசலன் அவர் கூட என்ன சொன்னா புள்ளிங்கோ கலாச்சாரம் வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்ட்டு இந்த ஒரு பையன் பண்ணதை வந்து புள்ளிங்கோ கலாச்சாரம் அப்படின்னா அடையாளப்படுத்துறாரு. புள்ளிங்கோ சொல்லிட்டு இந்த வடச்சனை பார்த்தனா இந்த மாதிரி பசங்க எல்லாம் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறது புள்ளிங்கோ கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த மக்கள்லாம் அப்படிதான் வந்து இருப்பாங்க. இவனெல்லாம் அப்படிதான். அதையும் தாண்டி ஒரு படி மேல போயிட்டு கானா பாட்டு, இதுக்கெல்லாம் முழுக்க காரணமே கானா தான். ஒழிக்கணும் கானா அப்படின்றது. அதாவது கானா பார்த்தனதோட ஒடுக்கப்பட்ட மக்களோட வழியை பத்தி பேசுது. நான் வந்து நல்ல பாடல் மட்டும் தான் சொல்றேன். இது வந்து இந்த ஆயுதம் எடுத்து வெட்டுறா, பொருள் எடுத்து போடுறா, இந்த மாதிரி பாட்டு நான் சப்போர்ட் பண்ணல. பேட் வேர்ட் யூஸ் பண்ற பாட்டு நம்ம சப்போர்ட் பண்ணல. இதை நம்ம மட்டுமே இல்லை, கானா பாடுற அந்த யூனியன் இருக்கிற சங்கமே அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடாதீங்க, இது வந்து தப்பான வழி அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அதுக்கு ஒரு வீடியோவே இருக்கு பாருங்க, நீங்க அது வருமா. கெஞ்சா பாட்டு பாடுறாங்களா, கெஞ்சா பாட்டு, குடி பாட்டு, ரவுடி பாட்டு பாடினாங்கன்னா நாங்க எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சப்போஸ் ஸ்டேஜ்ல வந்து யாருன்னா பாட சொன்னாங்கன்னா தயவு செய்து யாருமே பாடக்கூடாது. அப்படி கச்சேரி நடக்கலாம் கூட பரவாயில்ல. போலீஸ் பாட அனுமதிக்கல, போலீஸ் பாட அனுமதிக்கல, அதுக்கு மீறி யாரோ பாடாதீங்க. அப்படி கேட்டாலும் ரவுடி பாட்டு யாருன்னா கேட்டா கூட, கெஞ்சா பாட்டு கேட்டா கூட நாங்க பாட மாட்டோம். எங்களை வந்து சங்கத்துல இது மாதிரி இருக்குது, எங்க மேல வழக்கு போடுவாங்கன்ட்டு ஒட்டாரமா நீங்க பாடாதீங்க தயவு செய்து. நீங்க குடுக்கிற ரசி அந்த ஃபார்ம் இருக்கா, அந்த ஃபார்ம்ல எல்லாமே இந்த உயிரை போட கூட பாடாதீங்க. என்ன அடிக்க போறாங்களா, அடிச்சுக்கிட்டோம் முடிச்சுட்டா. நான் சொல்லி வரல எவ்வளவு இடத்துல ஸ்டேஜ் மேலே மைக்க வச்சு எல்லாம் வந்திருக்கிறேன். அது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் விட்டுருங்க, எல்லாமே பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் நடக்கிறத நான் சொல்றேன். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு யூனியன் இருக்கு, சங்கம். ஸோ அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து பாடாதீங்கன்றாங்க. அப்ப அந்த பாடல்கள்லாம் கானா பாடல்கள் வந்து ஆதரிக்கல. அதனால ஒட்டுமொத்த கானாவே தூக்கணும், இந்த கானாவில் தான் வந்து இது இந்த பிரச்சனை வருது அப்படின்றது தெரியுமா? அதுவும் ஏதோ ஒரு தப்பு தான். அந்த தப்பு தான். அந்த தப்பு காரணம் காட்டி வன்மத்து குற்றம் தெரியுமா அந்த சாதி வெறின்ஸ் எல்லாம். இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு இவங்க நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து எங்கேயோ ஒரு மூலையில எவனோ வந்து பாடுறான். அது வந்து அதை எவன் பாடுறான், எந்த சாதிகார பாடுறது, எந்த மதங்காரம் பாடுறான்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனா இவங்க நடக்கிற யூனியன் பார்த்தோன்னா இந்த மாதிரி பாடல் வந்து சப்போர்ட் பண்ணல, பாடலை. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த கானாவே தூக்கணும். இந்த கானா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வன்மத்தை கொண்டு வருது, இதுக்கெல்லாம் முழு காரணமே இந்த கானா தான் அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள அந்த சாதி வெறி, சாத அழுக்கு வந்து கொட்டக்கூடிய ஒரு இடமா பாக்குறாங்க. இவங்களை பார்த்து வந்து இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் தோழர். அதாவது இந்த தப்பு தான் தோழர். இங்க வர கோபம் பார்த்தோன்னா நியாயமான கோபம் தான். இதே கோபம் தான் எல்லாத்துக்கும் வந்து வரணும். ஆனா பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சுல்ல, அந்த பாலியல் இஷ்யூக்கு எவனா கோவம் வந்ததா? சாதி வரல. ஏன்னா நம்ம சாதிக்காரன் அப்படின்னு சொல்லி போஸ்டர் போட்டாங்க. கவினோட ஆணவ படுகொலை, அதுக்கு எத்தனை சாதிகளுக்கு வந்து கோபம் வந்துச்சு? அவங்க சாதி வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, அவனை கைது செய்யாதீங்க, அதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்து தவிர பாதிக்கப்பட்ட யாரு சொல்லி. ஆமா, இதுல வந்து யார் சாதிகாரன்னு சொல்லி பேட்டி வர கொடுத்தானோ யாரு, அந்த வாட்டர் மினிஸ்டர். அவன்
ஏன் ஜாதிக்காரன் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப கோபம்ன்றது எல்லாருக்கும் வரணும். அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு தனிப்பட்ட சாதி, ஒரு தனிப்பட்ட ஒரு பகுதினாவே ஒட்டுமொத்த சாதி ஒரு கோபம் வரும் தெரியுமா? இது வந்து எதை காட்டுதுன்னா அவனுக்குள்ள இருக்கிற சாதி வன்மமும் கோபம் தான் மட்டும்தான் இது வந்து காட்டுது. இதை பத்தி பேசும்போது ரஞ்சித் அவர்கள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, அதை படிக்கிறவங்களுக்கு கேளுங்களேன். ஏன்னா வடக்கன் என்ற மனநிலை மிகவும் ஆபத்தான போக்காகும். அதாவது நகைச்சுவை பதிவுகளில் தொடங்கி கடுமையான சொல்லாடல்கள் வரை சமூக வலைத்தளங்களிலும் நம்ம அன்றாட பேச்சுகளும் வந்து வடக்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நம்ம இடத்துக்கு பிழைக்க வந்தவங்கள நம்ம வாய்ப்புகளை பறித்து கொண்டவர்களாக நம்ம வந்து மாத்திடுறோம். இதுக்கு ஒரே வழி என்னன்னா சகோதரத்துவத்தை வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதாவது மனநிலை, ஒரு வடக்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு தோழர். அதை பத்தி பேசுறேன். அதாவது அவன் வந்து ஒரு வடக்கன், ஒரு இந்திக்காரன் நம்ம கிட்ட வந்துட்டான். இதுக்கெல்லாம் விதப்படுறது வந்து யார் தெரியுமா? நம்ம அதிபர் சீமான். எல்லா மேடையிலும் பார்த்தோம்னா இந்திக்காரன் வந்துட்டான், எடுத்துட்டான், போயிட்டான். ஆமா, ஒரு அன்றாட கூலிக்கு வேலை செய்யற மேல வந்து ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் கோபத்தை கொண்டு வந்த ஒரு ஆள் தான் வந்து நாம் தமிழர் சீமான். அவரை பார்த்தோன்னா அந்த பாரிசாலனுக்கு வந்து கேட்க தோணாது. ஒட்டுமொத்தமா புள்ளிகோ, ஒட்டுமொத்தமா சேரி மக்கள், ஒட்டுமொத்தமா இவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பானு. அதுதான் காரணம். பார்த்தோன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு வந்து வெளியே வருது. அதையும் தாண்டி சீமான் போன்ற ஆட்கள் இந்த மாதிரி வேலைக்கு வரவங்க மட்டும் அந்த கோபம் வருது. ஏன் அந்த மாநிலத்தில் உள்ள அரசு மீதோ இல்ல மத்திய அரசு மீதோ கோபம் வரல? கண்டிப்பா. ஆனா ஏன்னா அங்க சரியான வேலை வாய்ப்பு இருந்தா அவன் ஏங்க வரான் வேலைக்குன்னும் போது அதுக்கு யாரா காரணம்? மோடி தான் அப்படின்னு பேச வேண்டியதானே? மேடி ஏறி பேசு, ஓட்டை மாத்தி போடுங்கடா அப்படின்னு பேசு. அதுல வந்து பேச மாட்டாங்கல்ல. மாறா இது மாதிரி வந்து ஒரு இன ரீதியா, ஒரு மொழி ரீதியா இதை வச்சுதான் தொடர் வந்து அரசியல் பண்றாங்க, தொடர்ந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா ஆந்திராக்காரன், தெலுங்குக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை தூண்டு வந்து மேடையில் பேசுறது. ஆனா வீட்டுல பார்த்தோன்னா மனைவி பார்த்தோன்னா ஒரு ஆந்திரா சார்ந்த ஒரு பெண். அப்போ காசுக்காக பணத்துக்காக நீ யாரை வேணா மேரேஜ் பண்ணுவேன். உன்னோட மச்சான் யாரு? அப்ப உன்னோட மேடையில யாரு? தெலுங்கு மாநிலத்துல பார்த்தோன்னா நாம் தமிழ் கட்சியை வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்ப அரசியலுக்காக நீ பேசுற, உன் தன்மைகளை வந்து நீ ஏமாத்துற. ஆனா நீ பேசுறது வந்து அது எவ்வளவு பெரிய விஷயமா மாறுது. நீ பேசின வார்த்தைகள் கூட இது ஒரு காரணம் தான். இந்த பையன் பண்ண தப்பு, நீ பேசின ஒரு வார்த்தை கூட அவனுக்கு வந்து பெரிய ஒரு இதா இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கானா வந்துதான் இந்த மாதிரி மாத்துது, இல்ல இந்த பகுதி மக்கள் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை ஃபார்ம் பண்றாங்கல்ல. ஆனா விஜய் வந்து எதுக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டாரு, எது நடந்தாலும் அவர் வாயை தொற்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல விமர்சனம் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த திருத்தணி இஷ்யூக்கு வந்து விஜய் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஏன்னா வந்து வலியுறுத்திருக்காரு ஒரு அறிக்கையா. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்கள் எதிர்காலம் வந்து சீரழிஞ்சிட்டு வருது. தமிழக அரசு வந்து இது முன்னாடியே வந்து கணிச்சு அவங்க தவறான பாதையில போறது வந்து தடுத்து இருக்கணும். இது வரும் காலத்திலேயாவது இந்த போதைப் பொருளா இல்லாம நீங்க பாத்துக்கோங்க, நடவடிக்கை எடுங்க கபட அரசு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்ப அண்ணனுக்கு கோபம் வருது, கண்டிப்பா நியாயமான கோபம் தான். உண்மையை பார்த்தீங்கன்னா போதை வந்து நிறைய வந்து அங்கேயே வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா காவல்துறையை பார்க்கணும். ஏன்னா எல்லா ஆட்சியிலும் தான் இது வந்து இருக்கு. ஆனா இந்த ஆட்சியில வந்து இது இருக்கு, இது இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. தப்பு தான். இதுக்கான நடவடிக்கை பார்த்தோன்னா அரசும் காவல்துறையும் பார்த்தோன்னா கண்டிப்பா இதை வந்து செயல்படுத்தணும். சரி, அதையும் தாண்டி பார்த்தோன்னா இப்ப சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா டிவிகே கட்சி சார்ந்த பார்த்தோன்னா அந்த பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி வந்து ஃபார்ம் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான். ஆமா, தொடர்ந்து பார்த்தோன்னா பையன் வந்து இறந்துட்டான். அப்போ வந்து இது என்ன வந்து அரசு சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லி இவங்களை அறியாம பார்த்தோன்னா ஒரு இனவெறி வந்து ஃபார்ம் பண்றாங்க. இப்ப நேத்து கூட காவல்துறை வந்து சொல்லியிருந்தாரு, அந்த பையனுக்கு ஒன்னும் ஆகல, பாதுகாப்பா வந்து காவல்துறை வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்துச்சுல தோழர், அதுக்கு நீங்க பாத்துருந்தீங்களா? அது வந்து வடக்கன் அப்படின்ற ஒரு மனநிலையாலதான் வந்து இது நடக்கல சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா, ஏன்னா இது வந்து பெரும் ஒரு கலவரம் ஏற்படும் பெரிய சான்ஸ் இருந்தது. ஏன்னா அப்ப இந்திக்காரன் வடக்கனை பார்த்தா இப்படி பண்றாங்கன்னா அப்ப நம்ம ஊர்ல இவனு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து இப்ப நாட்டுல வேலை பார்க்க போனா ஐடி மும்பைன்னு போறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து தமிழர்களை வந்து நாங்க சாவடிப்போம் இது மாதிரி பண்ணுவோம்னு சொன்னா அடிக்கலாமா? இது ஒரு அரசியலா மாத்துறாங்க. இப்படி ஒரு அரசியலா. ஆமா ஆமா. அப்ப இத வந்து எண்ணத்துக்கு கொண்டு இது பேசாம கலவரம் தூண்டு விதமா, அதாவது ஒரு பிஜேபி சங்கி என்ன பண்ணுவாங்களோ அதுதான் இவனுக்கு பண்றாங்க. இப்ப வரையுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இருந்து போறவங்க தமிழகத்துல இந்த நிலைமைதான் இருக்கு, டிஎம்கே ஆட்சி வந்து இந்த மாதிரி நடத்துது அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க அப்படிதான் அதை கலப்புறாங்களே. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த தவறு நடந்து போச்சு, அதுக்கு தண்டனை என்ன, அந்த பையனுக்கு பாதுகாப்பா என்ன விஷயம் பண்ணணும், நிதி கொடுத்து அவங்களுக்கான விஷயம் பண்றது நியாயமான விஷயம், அதை வந்து கேட்கணும். அதை விட்டுட்டு ஆனா அதுக்கு மாறா என்ன பண்றோம்னா வதந்திகள் கிளப்புற விதமா, கலவரம் பண்ற விதமா இந்த பிஜேபி சங்கிங்க பண்றது இந்த டிவி கட்சி பண்றாங்க. ஏன்னா கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு வராத கோபம், கவின்
ஆணவ படுகொலைக்கு வராத கோபம், விஜய் வராத கோபம், அரசியலுக்காக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி இப்ப விஜய்க்கு கோபம் வருதுன்னா இதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஆமா எதுலயுமே அவருக்கு பாயிண்ட் இல்ல, ஆனா இந்த விஷயத்துல அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு, போதை. சோ அதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை அவர் உடனே விரைவா எடுத்து அந்த கட்சியில இருந்து வெளியே வந்த அறிக்கையில அதுக்காக தான். போதைன்னு சொன்னீங்களா, போதை பத்தி கண்டிப்பா பேசணும். விஜய் நடிச்ச எல்லா படங்களும் பார்த்தோம்னா போதை தான். இதை கண்டிச்சு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி கூட வந்து ஏன் உங்க படத்தை தொடர்ந்து நீங்க காட்டுறீங்க போதைப் பொருள், நீங்க காட்டுற போதைப் பொருள் பழக்கத்துல காட்டுறதால பசங்க வந்து அது வந்து இன்ஸ்பிரேஷனா வந்து இது பண்ணி மாட்டாங்க போது ஏங்க இது படத்துல தாங்க, சினிமா அப்படிதாங்க இருக்கும், அதெல்லாம் நீங்க பாக்காதீங்கன்னாரு. ஆனா தலைவர் இவர் வந்து போதை பத்தி பேசுறாரு. சரி ஓகே, யாரு என்ன பேசுறாங்கன்றத நம்ம அதை விட யாரு பேசுற நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நேரத்துல ஒட்டுமொத்த மதவாதியும் ஒட்டுமொத்த சாதி வெறியன்ஸ் வந்து ஓடி வந்து ஒப்பாரி பண்றாங்கன்னா அப்போ உன நோக்கன்றது கண்டிப்பா அவங்க சொல்றபடி பார்த்தோம்னா இந்த அருவா தூக்குற கலாச்சாரம் அப்படின்றது இப்ப வடச்சென்னையில மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க. அடுத்த இன்னொரு விஷயம் அப்படின்னா வடச்சென்னை பசங்கனாலும் இப்படிதான், இவங்கெல்லாம் புள்ளிங்கோ இதுதான் சொல்றல, இந்த மாதிரி ஜாதிக்கார பசங்க இப்படிதான் இருப்பானுங்கன்னு விட்டு எடுத்துட்டு வராங்க. இப்ப அதே பகுதியில கண்ணகி நகர் கார்த்திகா கூட அந்த பகுதியில இருந்து வந்து ஒரு பேசுறாங்க. அதை பத்தி அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஒரு குற்றம் நடந்துச்சா பாரு இந்த ஏரியாவே இப்படிதான் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சிருவாங்க. பாக்கலாம் சொல்ல சாதி வீரர்கள் வந்து அடங்க போறது இல்லை, இதை வச்சு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பானுங்க. பிஜேபிக்கு நேருக்கு ஒரு ஐடியா போயிட்டே இருக்கும், ஓகே வாங்க ஒரு இன்னொரு கலவரத்தை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் சொல்லறினா. இப்போதைக்கு வந்து சிராஜ் வந்து சேஃபா இருக்காரு, அவர் வந்து இந்த உயிர் இழந்துட்டாரு அதுலாம் வந்து வதந்தி, இப்போதைக்கு சேஃபா இருக்காரு. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.